சைவ சித்தாந்தத்தின் பதி பசு பாசங்களை பற்றி பகவான் கருத்தை அறிய விரும்புகின்றேன். சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய ஒரு பிலாசபி. நம்ம தமிழ்நாட்டுல சைவ மதம் என்று சொல்லக்கூடிய சிவனை ஆதி மூல கடவுளாக கொண்டு இயங்கக்கூடிய பெரிய ஒரு ரிலீஜன் தான் சைவ சித்தாந்தம். அதுல பதி பசு பாசம் என்றுதான் அதுல தத்துவம் விளக்கப்படுகிறது. புரியறதுக்கு எப்படின்னா, பகவானே இங்க சொல்றாரு, பதி பசு பாசம் என்ற ஜீவ ஈஸ்வர ஜகத் என்றோ சொல்லப்படும் மும்முதலும் முதற்கொண்டே எம்மதமும் தொடங்கும். அதாவது சைவ சித்தாந்தம் பதி பசு பாசங்குது, வேதாந்தம் என்ன சொல்லுது, ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்னு சொல்லுது. துவைத்தம் மற்ற எல்லா மதமுமே பாத்தீங்கன்னா உலகத்தையும் ஜீவனான என்னையும் இறைவனான கடவுள், இந்த மூணை வச்சுதான் எல்லா விதமான தத்துவங்களும் ரிலீஜியஸனும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இதுலதான் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. இதுல என்ன சொல்றாருன்னா, ஆனால் அவை மனதின் இயக்கத்தை பற்றியே நிற்பவை. இது எல்லாமே மனசுக்குள்ளதான் எல்லா டிஸ்கஷனும். மனமற்ற விடத்தில், மனதை கடந்த இடத்துல இந்த பதி பசு பாசமோ ஜீவ ஈஸ்வர ஜகத்தோ இந்த எந்த டிஸ்கஷனும் அங்க கிடையாது. அங்க ஏகமாம் பிரம்மஸ்வரூபமே, அவை மூன்றும் ஒன்றேயாம். அவ்வாறே ஈசன் குரு ஆத்மா எனப்படும் மூன்றும் ஒரே சொரூபமாகும். ஈஸ்வரன் நீ சொன்னாலும் சரி, குருன்னு சொன்னாலும் சரி, ஆத்மான்னு எல்லாம் ஒரே சொரூபந்தான் அந்த இடத்துல அப்படிங்கிறார். ஜபம் தியானம் உபாசனை யாவும் மன இயக்கம் உள்ள மட்டுமே. எப்ப வரைக்கும் உனக்கு மனசு இருக்குதோ, எப்ப வரைக்கும் நீ உன மனசை உடையவன் என்று நினைக்கிறாயோ, அப்ப வரைக்கும் நீ தியானம் உபாசனை ஜபம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னை மனதை செம்மைப்படுத்துவதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு, ஒருநிலைப்படுத்துவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு ஜபம் தியானம் உபாசனை கண்டிப்பாக தேவை. மனம் இருக்கும் வரைக்கும் மனதினால் தான் அது செய்யப்பட முடியும். மனமே இல்லைன்னா அதை செய்ய முடியாது. மன இயக்கம், அதாவது அகந்தை எழுச்சி முற்றிலும் மற்ற விடத்திலே பரத்தத்துவமாம் ஆத்மஸ்வரூபம் துளங்கும். மனதோடைய இயக்கம் இல்லாத பொழுது, அகந்தை ஈகோ நான் என்ற இந்த சரீரத்தை பற்றி எழக்கூடிய இந்த அகந்தை இல்லாத பொழுது அது எப்பொழுது விழுகிறதோ அந்த இடத்துலதான் ஆத்மாவானது தன்னுடைய சுயஸ்வரூபமாக விளங்கும் துளங்கும் அப்படின்னு நீங்க சொல்றார். நல்லது.